ஃபேண்டாஸ்டிக் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ஸ் தாங்க. நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களா இருக்கட்டும், உங்கள் 2 பேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே வீட்டில் மீன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். நாங்கள் சென்னை வந்ததுனால ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கோம். இங்கே நம்மளால் பெயிண்ட் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. நம்ம சொந்த வீட்டில் தான் பண்ண முடியும் இல்லைங்களா? அதுக்கு நேட்டிவ் போகணும். இங்கே இருக்கிற காரணத்தினால ரெண்டல் ஹவுஸில் எந்த ஒரு பெயிண்ட் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஈஸியான திங்ஸை வச்சு ரொம்ப அழகாக டெக்கர் பண்ணி நம்ம ஃபிஷ்ஷையும் வளர்த்து டெய்லியுமே இது மூலயமா நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிற மாதிரியும், மைண்டுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரியும், நம்ம ஆசைப்பட்ட ஃபிஷ்ஷை வளர்க்குற மாதிரியும் ஆச்சு. அதுக்காக அஃபோர்டபுள் ரேஞ்சில் நான் என்னென்ன விஷயம்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஈவினிங் டைமில் நம்ம வந்து இந்த லைட் வந்து போட்டுட்டு இந்த ஃபிஷ்ஷஸ் முன்னாடி நம்ம உட்காண்ட்ருந்தோம் அப்படின்னா அதை பார்க்கும்போதே நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதோட மைல்டான மியூசிக் கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். சேம் டைம் நம்ம சேனலில் ரிலாக்ஸேஷனுக்கான மியூசிக், வேர்ட்ஸ், ஹீலிங் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆடியோ ஸ்டோரிஸ், தூக்கம் சரியாக இல்லை அப்படின்றவங்களுக்கு ஆடியோ ஸ்டோரிஸ், இந்த மாதிரி நிறைய நல்ல பிளேலிஸ்ட் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஃபிஷ் நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிதாங்க வாங்கினேன். நான் வந்து ஒரு பவுல் வந்து வாங்கினேன், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கினேன். அதில் வந்து கப்பீஸ், மாலி இது எல்லாமே வளர்த்துட்ருந்தேன். இதை நான் வந்து ஷார்ட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ஒரு டைம் க்ளீன் பண்ணும்போது உடஞ்சிருச்சுங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டேங்க் செட்டப் வந்து பண்ணேன். என்னால் அடிக்கடி எடுத்து வாஷ் பண்ண முடியாது. ரொம்ப பெருசாக வாங்கிட்டோன்னா, நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்கன்னா நீங்கள் பெரிய டேங்க் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த டேங்க்கே என்னால் க்ளீன் பண்ண முடியல, ஹெல்ப்புக்கு கூட யாரும் வர மாட்றாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு குட்டி டேங்க் வாங்கிக்கோங்க. அப்புறம் நான் வந்து பீட்டா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு டேங்க் வச்சுருக்கேன் இல்லைங்களா? குட்டியாக தான் இருக்கும் எல்லாமே. அந்த மாதிரி டேங்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் ஈஸியாக சொல்லிடுவாங்க, உன்னை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம், இதில் நீ வாங்கி வைக்கிற டேங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு. அதனால் உஷாராக ஒரு ஸ்மால் டேங்க்ஸே வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். உங்களால் வந்து அதை ஈஸியாக வாஷ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் பெரிய டேங்க் வந்து யூஸ் பண்ணலாம். நான் இந்த டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200லேயே வாங்கிட்டேன். இந்த டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ்லேயே எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் குட்டி பவுல் வந்து ஒரு 40-50 ரேஞ்சில் வந்து எனக்கு கிடச்சிதுங்க. பீட்டா ஃபிஷ்ஷை வந்து தனியாக தான் வளர்ப்பாங்க. ஃபீமேல் வந்து ஒன்றா இருக்கும். ஆனால் மேல் ஃபிஷ் கூட நம்ம எந்த ஃபிஷ் விட்டாலுமே அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய டேங்க்கில் பாருங்கள் 3 ஃபிஷ்ஷுமே ஒன்றா தான் இருக்குது. ஒரு மேல் விட்டிருக்கேன், அடுத்து 2 ஃபீமேல் இருக்குது. இதில் வந்து எதுவுமே அடிச்சிக்கலை, எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. இது வந்து நான் ஒரு 2-3 மாதமாகவே இது வந்து கரெக்டாக தாங்க இருக்குது, அடிச்சிக்கல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விடும்போது தான் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப பிரித்து வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணலை. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பவுல் வச்சுட்ருக்க முடியாது இல்லைங்களா? அதனால் நான் ஒன்றா தான் விட்டுருந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து அது ரெக்கலாக பிஞ்சு தான் இருந்துச்சு. அப்புறம் போக வந்து சரியாயிடுச்சு. இப்போ 3மே வந்து அடிச்சுக்காமல் கரெக்டாக தான் இருக்குது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் காய்ஸ். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்கணும்னு நினைப்போம். ஆனால் நமக்கு கிடைக்கிற வீடியோஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்வாரியமில் இருக்கிறது எப்படின்றத தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் என்னென்ன விஷயம்லாம் வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் என்ன வச்சுருக்கேன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன ஐடியா தரேன். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறது நம்மளுடைய கிட்ஸ்க்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபிஷ் வந்து பிடிச்சு நீங்கள் வச்சுருப்பீங்க, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வச்சுருக்கலாம்.
நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து பார்த்துட்ருக்கும் பொழுது உங்கள் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதோட மியூசிக்ஸ் கேட்கும்போது இன்னுமே சந்தோஷமாக இருக்குங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஃபிஷ்ஷை நம்ம வளர்க்கும் பொழுது அந்த இடத்த நம்ம எவ்வளோ அழகாக டெக்கரேட்டிவாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். எவ்வளோ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உங்களை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஆடியோ ஸ்டோரி இருக்குது, அதே மாதிரி ரிலாக்ஸேஷனுக்கான ஹீலிங் வேர்ட்ஸும் இருக்குது. ஸோ கேட்டு பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் செட் வந்து பண்ணிட்டேங்க. லைட் செட் பண்ணதுக்கப்புறமா அதெல்லாம் வந்து ஒரு 200க்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட்ஸை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ளவர் வந்து விட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து அது வந்து மோஸ்ட்லி வந்து புத்தா இந்த மாதிரி நிறைய வந்து வாங்கி வைப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து நடுவில் மாட்டிக்கோங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும், ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுக்கும். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது டேங்க் தாங்க. நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எத்தனை டேங்க் வைக்க போகிறீங்க அப்படின்றது. நான் ஏன் இந்த 3 டேங்க் வச்சுருக்கேன், எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பொறுத்து நீங்கள் எத்தனை டேங்க் வைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீட்டா ஃபிஷ்ஷை பற்றி பார்க்கலாங்க. பீட்டா ஃபிஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் இல்லைங்களா. அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, நம்ம தனியாக மோட்டர் வந்து செட் பண்ண தேவையில்லை. அதனால் நான் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டேங்க் வந்து வாங்கிக்கிட்டேன். அந்த டேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் மேல் பீட்டா தான் விட்டுருந்தேன், ஒரு ஃபீமேல் பீட்டா விட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு அது ரெண்டும் ஒன்றா விட்டுருக்கும் பொழுது செம்ம அடி வாங்குச்சு. ரெக்கெல்லாம் பிஞ்சு போய் இருந்துச்சு, பார்க்கவே பாவமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 2 நாள் நான் அதிலே தான் விட்டேன். ஏன்னா நம்ம வந்து சேம் சைஸில் இருக்கக்கூடிய பீட்டா தான் வாங்கணும். நம்ம வந்து இப்போது ஃபீமேல் பீட்டா வந்து சின்னதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே சைஸில் மேல் பீட்டா பார்த்து வாங்குங்க. அப்போது வந்து பெருசாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது. போக போக அதுவே பழகிக்கும். நிறைய பேர் அந்த ஃபைட்டுக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவ்வளோவா வந்து விடமாட்டாங்க, டேங்க்குள்ளே ஒன்றா விடமாட்டாங்க. அதே மாதிரி 2 நாள் வந்து டேங்க்கில் 2 டேங்க்கும் ஆப்போசிட்டில் வச்சு அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 நாள் 4 நாள்லேயே வெளில எடுத்துருவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணல. அவங்களுக்கு நிறைய டேங்க் வச்சு யூஸ் பண்ண முடியும், ஆனால் நம்மளால் வந்து அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேங்க் வைக்க முடியாது இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 3த்தையுமே ஒன்றாவே விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் 2 விட்டுருந்தேன், அதுக்கப்புறமா இன்னொரு ஃபீமேல் பீட்டா வந்து விட்டுருந்தேன். நீங்கள் ரொம்ப பெரிய டேங்க்கில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னும் பொழுது மட்டும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்போ ப்ராப்ளம் இருக்காது. நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் அப்படி இல்லைன்னா ஒரு டேங்க் வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது அடி வாங்கும். ஏன்னா ரீசன்ட் டைமில் நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே அது ரெக்கெல்லாம் பிஞ்சு இருந்தது. ஸோ அதனால தாங்க நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பீட்டாவை மட்டும் ஒரு டேங்க்கில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பீட்டாவுக்கு மட்டும் ஒரு டேங்க் வைக்கிறப்போ அதில் ஒரே ஒரு மேல் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் இன்னொரு மேல் போடும்போது ரொம்ப வந்து ஃபைட் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று வந்து இது சாகிற மாதிரி ஆகிடும். ஃபீமேல் பீட்டா மோஸ்ட்லி வந்து சண்டை இருக்காது. அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டு வளர்க்கலாம். பீட்டா பொறுத்தளவு உங்களுக்கு ஹாஃப் மூன், ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக தான் நான் இன்னொரு ஃபீமேல் பீட்டா விட்டேன். அது 2 நாளைக்கு ரொம்ப ஒரு ஓரமாக போய் உட்காந்துருந்துச்சு. ஏன்னா 2மே மிரட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனால அந்த ஒரு ஃபீமேல் பீட்டா வந்து ரொம்ப ஓரமாக இருந்துச்சுங்க. அடுத்து அது ஒரு 2 நாளில் சரியாயிரும். நீங்கள் உடனே எடுத்துட வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அது ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால் தனியாக பிரித்து போட்டுறாதீங்க. கேஷுவலாக விடுங்க, அது ஒரு 2 நாள்லேயே வந்து சரியாயிரும். இப்போ எவ்வளோ அழகாக வந்து 3மே இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இதாங்க பீட்டா வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து கவனிக்கணும். பீட்டாக்குன்னு தனி ஃபுட்டு இருக்குதுங்க, அதையுமே நீங்கள் வந்து அதுக்கு வாங்கி போடுங்க. டேங்க்கை பாதியாக வந்து மறைச்சி வச்சுருங்க, அதாவது மூடி வச்சுருங்க. பாதி டேங்க்கை நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னா தான் டஸ்ட்டு வந்து படாமல் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷுக்கு உங்களுக்கு ஆக்சிஜன் மோட்டார் வைக்க தேவையில்லைங்க. இப்போ நம்ம அடுத்த ஒரு டேங்க், பெரிய டேங்க் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டேங்க் இதுலேயுமே நீங்கள் பாதி மூடி வைங்க. ஏன்னா டஸ்ட்டு வந்து பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் நம்ம வந்து இந்த கப்பீஸ், மாலி இதெல்லாம் வந்து வளர்க்குறோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கோல்டு ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா நிறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் அடிக்கடி டேங்க்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சமாக கலர் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், கம்மியாகவே போடுங்க. அப்போ தான் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு ஃபிஷ்ஷு நெறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நீங்கள் அடிக்கடி டேங்க்கை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து சின்ன டேங்க்கில் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. வேறு நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அந்த ஃபிஷ்ஷஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிஷ்ஷஸுக்கு நீங்கள் வந்து ஆக்சிஜன் வைக்க தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பி ஃபிஷ் அப்புறம் மாலி இதுக்கெலாம் தேவையில்லை. ஆனால் மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட், பிளாக், ஆரஞ்ச் இந்த 3 கலரில் தான் இருக்கும். அதனால் நமக்கு வந்து அவ்வளோவா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது இல்லைங்களா டேங்க்கு. எல்லா கலருமே இருக்கணும். அதனால் நம்ம நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அது எல்லாத்துக்குமே வந்து ஆக்சிஜன்ஸ் வைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிஷ் வைக்கிறதுக்கு முன்னாடியே டேங்க்குக்கு நீங்கள் ஒரு ஆக்சிஜன் மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அஃபோர்டபுள் ரேஞ்சில் 150லேயே அது கிடைக்கும். இந்த டேங்க் வந்து ஒரு மீடியம் சைஸில் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் நீங்கள் உள்ளே வந்து டெக்கர் பண்ணுறதுக்கு பிளான்ட்டெல்லாம் வச்சிடாதீங்க. அந்த பிளான்ட்லாம் வந்து நீங்கள் வெளில கூட வச்சு நீங்கள் டெக்கர் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து அவ்வளோவா ஸ்பேஸ் இருக்காது. வேணும்னா நீங்கள் வந்து ஒரு சில ஸ்டாச்சூஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா அதுக்குன்னு சின்ன சின்ன பொந்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி பிளான்ட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கலாம் டேங்க்குக்கு வெளியில். ஸோ அதுவுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷஸுக்கு நீங்கள் வந்து ஆக்சிஜன் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் பிளான்ட்ஸை வெளில வச்சுட்டு ஸ்டாச்சு மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ளைனாக விட்டால் கூட அது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஆக்சிஜன் மோட்டாரில் வைக்கக்கூடிய ஒயிட் கலர் ஒயர் பின்னாடி வரும் இல்லைங்களா, அந்த டியூப் உள்ளே வர்றதுனால ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கர்வ் ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு சர்க்கிளில் ஒரு சார்ட்டில் வந்து ஒரு ஃப்ளவர் கிராஃப்ட் பண்ணி அதை நான் வச்சுருக்கேன். அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. நீங்களும் அது மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயராக தெரிகிற மாதிரி வச்சுக்காதீங்க. மோஸ்ட்லி அதெல்லாம் ஹைட் பண்ண பாருங்கள். ஹைட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் டேங்க்கில் ஒட்டி வச்சுக்கலாம். நேச்சர் சீன்ஸாக ஒட்டும்போது நல்ல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி டேங்க்காக வந்து அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நம்ம ஃபிஷ் வாங்குறப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கப்பி ஃபிஷ் வாங்குவோம், மாலி வாங்குவோம். இது ரெண்டும் ரொம்ப வளர்த்து போனதுக்கப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கே போவோம். ஸோ நீங்கள் பேசிக்காக வாங்குறீங்க அப்படின்னா கப்பி ஃபிஷ் வந்து நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி மாலியும் நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு நிறைய குட்டீஸ் வந்து கிடைப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் தான் நான் வந்து அந்த குட்டி பவுல் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இம்போர்ட்டட் கப்பீஸும் இருக்குது. மாலியோடைய குட்டியுமே வந்து நான் அதில் அந்த பவுலில் தான் போட்டு வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா இருக்குது, ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய கலர் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அது எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை. ஆக்சிஜன் மோட்டார் வந்து நீங்கள் வைக்கல அப்படின்னா மாலி கப்பீஸ் வந்து வளர்க்கலாம். ஆக்சிஜன் மோட்டார் வந்து நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் வளர்க்கலாங்க. ஆனால் நீங்கள் கோல்டு ஃபிஷ் மட்டும் வாங்கிடாதீங்க, வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை வாங்கி வளர்க்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் கையில் பிடிச்சி தூக்கும்போது மற்ற ஃபிஷ்ஷாக இருந்தால் துள்ளி குதிக்கும், ஏதாச்சும் நம்மளை டென்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணோம். ஆனால் அது அப்படி பண்ணாது. நம்ம கையில் அழகாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம தொட்டால் கூடவும் அது வந்து எதுவுமே பண்ணாது. அவ்வளோ அழகாக நம்ம கைக்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் வாங்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெரிய டேங்க்கில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது சொல்லிட்டேங்க. இப்போ வந்து கப்பீஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அப்போ தான் குட்டீஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ண முடியும். ஃபுல் டேங்க்லேயே இருக்கலாங்க, அது தப்பு கிடையாது. மோஸ்ட்லி வந்து கூட இருக்கிற ஃபிஷ்ஷஸே வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபுல் டேங்க் வச்சு வளர்க்கும்போது எல்லா ஃபிஷ்ஷுமே சேம் வந்து சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. இப்போ நீங்கள் கோல்ட் ஃபிஷ் போட்டிங்கன்னா அது எதுவுமே ஆகாது, அது பிரச்சனை இல்லை. மற்றபடி நம்ம இன்னொரு ஃபிஷ்ஷை சாப்பிடக்கூடிய ஃபிஷ்ஷஸை வந்து அதில் விடுறது நல்லது கிடையாது. ஸோ சேம் சைஸில் இருக்கக்கூடியதே வளங்க. கோல்டு ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, அது எதையுமே சாப்பிடாது.
ஏன்னா இத்தனை நாளாக நான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு அது பிரச்சனை கொடுத்ததில்ல. அதனால தாங்க சொல்கிறேன். நிறைய வீடியோஸில் உங்களுடைய ஃபிஷ் வந்து கப்பி, மாலி இது வந்து மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போது ஃபிஷ் வந்து எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் மேலே இருந்து பார்க்கும்போது அதோடைய வயிறு மட்டும் தனியாக கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் பாருங்கள், இதில் 3 ஃபிஷ் விட்டுருக்கேன். ஏன்னா பயந்துடும், டக்குன்னு நம்ம ஒரு கப்பில் மாற்றும் போது அது வந்து ரொம்பவே பயந்துடும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 ஃபிஷ் 4 ஃபிஷ் நம்ம சேர்த்து போட்டோம் அப்படின்னா அது செட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம தனியாக பிரித்து போட்டுட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம ஒயிட் கலர் கப்பில் போட்டுக்கணும். நான் ஏன் ஒயிட் கலர் கப் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுட்டு சாப்பிடுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எத்தனை குட்டி போட்டிருக்கு, எத்தனை குட்டி வந்து செத்துருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். நான் இதுக்கு முன்னாடி வந்து வாங்கின ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பாதி செத்து போயிருங்க, பாதி குட்டி செத்து போயிடும், பாதி தான் எனக்கு உயிரோடு கிடைக்கும். ஆனால் இந்த டைம் நான் வாங்கின 2 ஃபிஷ்ஷுமே இம்போர்ட்டட் கப்பி தாங்க வாங்கினேன். 2மே வந்து வேறு லெவலுங்க. 2மே வந்து ஒரு ஃபிஷ்ஷு கூட அதில் வந்து செத்து போகல. எல்லாமே உயிரோடு எனக்கு கிடச்சிது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20-25 கிட்ட வந்து குட்டீஸ் இருந்துச்சு. ஒருத்தர்கிட்ட மட்டும் இன்னொரு கப்பிட்டியும் 20 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 40 குட்டீஸ் கிட்ட எனக்கு கிடைச்சாங்க. அதே மாதிரி எனக்கு மாலிலையும் இருந்துச்சுங்க. மாலி வந்து நான் பார்க்கல, டேங்க்லேயே வந்து இருந்திருக்கு, ப்ரெக்னென்ட் ஃபிஷ் இருந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரியல, ஏன்னா பலூன் மாலி வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் பண்ண தெரியாது இல்லைங்களா? ஸோ நான் அதை பார்க்கவும் இல்லை. நம்ம வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்க்குறோம் அப்படின்னா அப்போ தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் வந்து நான் அந்த பக்கம் போகாமல் இருந்துட்டேன். அதில் வந்து குட்டீஸ் வந்து நிறைய இருந்திருக்காங்க. அதில் நிறைய செத்து போயிடுச்சு. ஆனால் அதில் 3 மட்டும் தப்பிச்சு கல்லுக்குள்ளெலாம் வந்து மறைஞ்சு இருந்திருக்காங்க. நான் திடீர்னு டேங்க் கிட்ட போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி மட்டும் அழகாக அந்த டேங்க்கில் நீந்திட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் அதை பார்த்த உடனே எல்லாத்தையுமே எடுத்து சேவ் பண்ணிட்டேன். அதுக்காக தான் நான் ஒரு குட்டி பவுல் வாங்கியிருக்கேன். நீங்களுமே அந்த மாதிரி பவுல் வாங்கிட்டு அதில் வாட்டர் ஃபில் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பீட்டாக்கு போடுற ஃபுட்டே கூட நீங்கள் இதுக்கு போடுங்க. பாதி வந்து கவர் பண்ணி வச்சுருங்க, பாதி அதுக்கு ஆக்சிஜன் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண முடியாது. பெரிய ஃபிஷ் இருக்கிற ஒரு டேங்கை வந்து க்ளீன் பண்ணுறதே கஷ்டம். அதுவும் இது வந்து ரொம்ப குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் இல்லையா? நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டரை வந்து நம்ம டஸ்ட்டு படாமல் வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம ஃபிஷ் வளர்கிற வரைக்கும், கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா பரவாயில்லைங்க, அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் மாற்றிக்கலாம். 1 மந்த்துக்கு 1 டைம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் அப்படின்னும் போது அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து குட்டி போட்டதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் பெரிய டேங்க்லேயே விட்டுறலாம். அதுக்கு சாப்பாடும் நீங்கள் ரெகுலராக போட ஆரம்பிச்சிடலாம். குட்டீஸுக்கு வந்து நீங்கள் பீட்டா ஃபுட் வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அதுவே வந்து தண்ணியில் போட்டுருங்க. அது பிறந்து 2 நாளுக்கு அப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அது தண்ணியில் ஊறி இருக்கும் இல்லைங்களா? அதுலேருந்து அது சாப்பாடை எடுத்துக்கும். நான் அந்த மாதிரி தான் வளர்த்துட்ருக்கேன். இப்போ வரைக்குமே வந்து இந்த குட்டீஸ்லாம் இருக்காங்க. இன்னும் யாரும் சாகலை. எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் இருக்குதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் அப்பப்போ வந்து ஒரு குட்டி கப் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுட்டு அதில் கூட நீங்கள் எக்கோட மஞ்சக்கரு இருக்குது இல்லைங்களா? அதை கூட நீங்கள் கொடுக்கலாம். அதை கூட அதுக்கு ஃபீட் பண்ணலாம். ஆனால் தனியாக எடுத்து வச்சுட்டு கொடுங்க. உங்களுடைய வாட்டர் ஃபுல்லாக வந்து கரையாயிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து மாற்றிட்டு கூட ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து அதில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு ஃபீட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, நான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 3 ஃபிஷ்ஷோடைய குட்டீஸையுமே ஒன்றா போட்டுமே நான் காமிச்சிருப்பேன். உங்களால் பார்க்க முடியும். இந்த ஃபிஷ்ஷுமே நீங்கள் பாருங்கள், அதோடைய வயிறு எவ்வளோ தனியாக தெரியுது பாருங்கள். இதுவுமே குட்டி போட்டதுக்கப்புறமா கடைசியாக நான் வந்து வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன். மொத்த குட்டீஸும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஃபிஷ் வந்து எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. எவ்வளோ குட்டீஸ் இருக்காங்கல்ல. இப்போ நம்ம வந்து அழகாக அலைன் பண்ணியிருக்கோம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பீட்டா ஃபிஷ்ஷு. அதுக்கு அடுத்தது குட்டீஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு குட்டி பவுல். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் டேங்க் வச்சுருக்கோம். அதில் நமக்கு பிடிச்ச எல்லா ஃபிஷ்ஷஸையுமே நம்ம வளர்க்க முடியும். ஸோ ஆக்சிஜன் மோட்டாரும் நம்ம போட்டாச்சு. இதை வந்து நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறமா கார்னர் சைடு எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர் பிளான்ட் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த லைட் வந்து செட் பண்ணணும், அப்புறம் மோட்டாருக்கு வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா, கனெக்ஷன் கொடுக்கணும் இல்லைங்களா? அதுக்காகவும் நான் வந்து
அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். ஜங்ஷன் பாக்ஸை ஹைட் பண்ணுறதுக்காக அக்வாரியம்லேருந்து ஒரு சில பிளான்ஸ் வாங்கியிருந்தேன். அதையுமே நான் வந்து லெஃப்ட் ரைட் சென்டர்னு 3 பார்ட்டிஷன்லேயுமே நான் வச்சுட்டேன். ஒரு சில டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணியிருந்தேங்க. அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கோல்டு ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா அதை நான் பண்ண விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான். இதில் நான் பாசி கட்டி வச்சுருப்பேன். அது எதுக்குன்னா பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் ஒரு கிளாஸ் பாட்டிலில் உப்பு வச்சுருப்பேங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. உப்பு வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு விஷயம் தாங்க. அதை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு குளிக்கும் பொழுதும் நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் கிச்சன் ரூமு அப்புறம் வந்து சாமி ரூம் இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் வைக்கலாம். ஹால்லையும் வைக்கலாம். ரூமில் வைக்கும்போது சண்டை சச்சரவு இது எல்லாத்தையுமே தடுக்கும். செல்வம் பெருகும். நீங்கள் ஹால்லெல்லாம் வைக்கும்போது பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். சாமிக்கிட்ட வைக்கும்போதுமே அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதை நான் எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். கிச்சனில் வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை நிரப்பி எப்பயுமே ரைட் சைடில் அடுப்படிக்கு ரைட் சைடில் நீங்கள் வச்சுருங்க. எங்கே உங்கள் ஸ்டவ் இருக்கோ அதோட ரைட் சைடில் நீங்கள் ஃபுல் பண்ணி அந்த பாட்டிலை எப்பயுமே வச்சுருங்க. செல்வம் பெருகிறதுக்கான ஒரு வழியும் கூட. நான் என்னுடைய வீட்டில் ரூமில் கிச்சனில் அதுக்கப்புறம் வந்து சாமி ரூமில் ஹாலில் இந்த எல்லா இடத்துலையும் அந்த பாட்டிலில் உப்பை வந்து நிரப்பி வச்சுருவேன். சாமிக்கிட்ட இருக்கிறதுல மட்டும் காயின்ஸ் போட்டு வச்சுருப்பேன். நான் இதை வந்து ஆன்மீக தகவலில் நான் இது ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஸோ என்னென்ன பலன்லாம் இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். டேங்க்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த டேங்க் கூடயே சேர்த்து நான் இந்த கிளாஸையும் வைக்கிறேன். ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் எவ்வளோ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களுக்காகன்னு ஒரு நேரம் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு அழகான பாடலை கேட்டுகிட்டே நீங்கள் இந்த லைட்ஸு அப்புறம் ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் இந்த ஃபிஷ்ஷஸை பார்த்துட்டே உங்களுடைய டைம் அவ்வளோ அழகாக போகும். ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அங்கே கல்லுப்பு வச்சுருக்கோம். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி பாசிட்டிவாக ஃபீல் ஆவீங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் நீங்கள் வளர்க்குறதுனால உங்களுடைய குட்டீஸ் வந்து அதிகமாக மொபைல் பார்க்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பெட்ஸ் இருந்து வளர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சில பேர் ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது வளர்க்கக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வளர்க்கலாம். பசங்களும் வந்து அதிக நேரம் மொபைல் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் கூட விளையாடிட்டுருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷனுக்கான ஹீலிங் வேர்ட்ஸ் வித் மியூசிக் இருக்குது. அதே மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் ஆடியோ ஸ்டோரிஸும் நம்ம சேனலில் இருக்குது. பசங்க ரொம்ப நேரம் நைட்லேயும் மொபைல் பார்க்குறாங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்க வைக்கலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக தூங்கலாம். அது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் கேட்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். உங்கள் மைண்டை ரொம்ப சில் பண்ணும். அடுத்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த டெக்கரேஷன் ஐடியாவும் ரிலாக்ஸேஷன் வீடியோவும் ஆடியோ ஸ்டோரியும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஷ் வந்து நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்ம வந்து எப்படி ஒரு டேங்க் செட் பண்ணுறது அப்படின்ற எல்லா ஐடியாஸுமே நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸை வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.